ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 22ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சஷ்டி விரதங்களானது வருகிறது. இந்த சஷ்டி விரதத்தின் போது முருகப்பெருமானை வழிபாடுகளை செய்து கொண்டு அந்த ஒரு நாளை நம்ம தொடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த தினத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. அதனால் இதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பின்னடைவுகளை சந்திப்பீர்களா, உங்களுடைய தொழில் ரீதியாகட்டும், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளாகட்டும், உங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வியினுடைய நிலைகளாகட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மகர ராசி அன்பர்களே, சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானம் செல்கிறார். அதனால இந்த ஒரு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி முதல் செவ்வாயும் 2ஆம் இடம் சென்று ராகுடன் இணைகின்றார். நண்பர்கள் உறவினர்களுடைய மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுடைய வாக்கிற்கு பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைவார்கள். ஆடம்பர விழாக்களில் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீர்கள். மற்றவர்களால் மதிக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். குடும்பத்தில் சுப காரியங்களானது துரிதமாகும். உடல் ரீதியான மன ரீதியான சங்கடங்களானது மறைந்து பாக்கிய பலன்களானது சித்திக்கும். முன்னோர்களினுடைய நல்லாசியும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். புத்திர பிரதாபமானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. தொழில் கூட்டாளிகள் இடையே முறையான ஒப்பந்தங்கள் போட்டு தொழில் நடத்த வேண்டும். அதேபோல் பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை நீங்கள் கையாள்வதை தவிர்க்கணுங்க. பிள்ளைகளினுடைய கல்வி, திருமணம் என சுப விரயங்களானது உண்டாகும். அலைச்சல் மிகுந்த பயணங்கள் அதிகரிக்குங்க. அதேபோல் புத்திர பாக்கியங்கள் தடைப்பட்டவர்கள் செயற்கை கருத்தரிப்பு முறையை அணுக உகந்த ஒரு காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். வயதானவர்கள் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளிடம் சென்று செட்டில் ஆகலாங்க. உங்களை புண்படுத்திய சகோதர சகோதரிகள் மனம் திருந்துவார்கள். அதேபோல் திருமண வாய்ப்புகளானது தேடி வரும். தம்பதிகள் ஏதேனும் காரணமாகவோ வெவ்வேறு ஊர்களில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலோ இப்போது ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சிகரமாக இல்லறம் நடத்தலாம். பிள்ளைகளுக்கு கல்வி ஆர்வங்களானது ஏற்படும். தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களினுடைய சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. புது வீடானது பார்த்தீங்கன்னா கட்டலாம். சுப விரய செலவுகளும் ஏற்படும். நிலுவையில் உள்ள பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது வசூலாகுங்க. பழைய கடன்களையும் சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நிலைகளானது உருவாகும். பூர்வீக சொத்தில் பாக பிரிவினையானது நடக்கலாம். பேச்சில் நிதானங்களும் கவனங்களும் தேவை. காதலர்கள் விட்டு கொடுத்து செல்லவும். அதேபோல் நீண்ட காலமாக தொல்லை கொடுத்து வந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாகவே நல்ல ஒரு முடிவிற்கு வரும். அவ்வப்போது பார்த்தீங்கன்னா சிறு சோர்வு, அசதி, அலுப்பு தோன்றியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறையுங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா கை கால்களில் உடம்புகளில் வலியானது இருந்து கொண்டே இருக்கும். வைத்திய செலவுகளானது குறையும். கடன்கள் தீர்ந்து மன அழுத்தங்களானது குறையும். பணம் என்பது மனிதனுக்கு வரப்பிரசாதம். போதிய வருமானத்தால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தானது பார்த்தீங்கன்னா உயருங்க. பணப்பழக்கங்களானது சரளமாகவே இருக்கும். நேர்வழி, குறுக்கு வழி என பணம் பல வழிகளில் பணம் பையை நிரப்பும். அதேபோல் சேமிப்புகள், முதலீடுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. விண்ணப்பித்த வீடு, தொழில் முன்னேற்ற கடன் கிடைக்கும். அதேபோல் வீடு மாற்றம் அல்லது வேலை மாற்றங்களானது ஏற்படுங்க. அதிர்ஷ்டம் புதையலை நம்பி கால விரயங்களை நீங்கள் செய்வீர்கள். தவறான சொத்து அல்லது பயன்படாத சொத்தை பார்த்தீங்கன்னா கட்டி காத்து ஏமாறுவீர்கள். விவசாயிகள், கால்நடையாளர்கள், பண்ணையாளர்களினுடைய தொழில் வளர்ச்சியானது பிரம்மாண்டமாகும். மனம் விரும்பக்கூடிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடியெடுத்து வைக்க போகின்றீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தெம்பு மற்றும் தைரியத்துடன் வீரநடை போடுவீர்கள். வேலை மாற்றமானது நடக்குங்க. இழந்த பதவிகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றங்களானது கிடைக்குங்க. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு விரும்பிய வேலைகளானது கிடைக்கும். சமூக நல சங்கங்களில் பார்த்தீங்கன்னா பதவிகளும் கிடைக்கும். உத்தியோக ரீதியான பயணங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். பணியில் விரைந்து செயல்படுவதன் மூலம் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெற முடியுங்க. அதேபோல் மக்கள் மத்தியில் செல்வாக்கானது பெருகுங்க.
லாபம் இல்லாத செயல்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபட மாட்டீர்கள். அமைச்சர் பதவிக்கு நிகரான பதவியை வகிப்பீர். அதேபோல் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்புகளையும் வழங்குவீர்கள். கௌரவ பதவிகளானது தேடி வரும். அதேபோல் வேற்றுமொழி பேசுபவர்களால் நன்மைகள் தேடி வருங்க. வேற்றுமத நம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். ராசிக்கு 2ல் பார்த்தீங்கன்னா ராகு 8ல் கேது இருப்பதுனால நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குகளை பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது. பொது இடங்களில் தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்கணுங்க. சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேன்மையான எண்ணங்களும் சீரிய சிந்தனைகளும் பெருகும். அதேபோல் முட்டுக்கட்டைகளானது பார்த்தீங்கன்னா அகலுங்க. வாழ்வினுடைய திருப்பு முனையான சம்பவங்களானது இப்பொழுது நடக்கும். பெண்களுக்கு நிம்மதியான ஒரு சூழலானது பார்த்தீங்கன்னா நிலவுங்க. குடும்பத்தில் நிலவிய குழப்பங்களானது நீங்கி தெளிவுகளானது பிறக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை பார்த்தீங்கன்னா உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சலானது பார்த்தீங்கன்னா குறையும். சிக்கனமாக இருக்க முயற்சி செய்வீர்கள். அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்களானது கூடி வரும். புதிய அணிகலன்கள், அழகு, ஆடம்பர பொருட்களானது வாங்கி மகிழ்வீர். பெண்களுக்கு மன வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையானது பார்த்தீங்கன்னா மேம்படுங்க. அற்புதமான நல்ல ஒரு நேரங்கள். அதேபோல் மூத்த சகோதர சகோதரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடானது மறைந்து தடைப்பட்ட பாக பிரிவினை சொத்து பணமானது வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதியான சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால மனதிற்குள் இனம் புரியாத குழப்பங்களானது இருக்கும். வேலையில் வெற்றிகளானது கிடைக்குமா என யோசிப்பீர்கள். குடும்பத்திலும் நிம்மதிகள் சற்று குறையுங்க. உங்களது பேச்சால வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வரவு செலவிலும் எதிர்பாராத நெருக்கடிகளானது ஏற்படுங்க. குடும்ப உறவுகளுடன் ஒரு இடைவெளியானது இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான சுக்கிரன் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதனால தேவையான பணமானது வரும். தொழிலில் வழக்கமான நிலைகளானது இருக்குங்க. வாழ்க்கை துணை உறுதுணையாக இருப்பார்கள். அதேபோல் மேலதிகாரியை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். எடுத்த வேலைகளில் உறுதியாக பார்த்தீங்கன்னா இருப்பது, புதிய முயற்சிகளில் கவனத்தை செலுத்துவதும் ரொம்ப அவசியம். அடுத்ததாக மகர ராசியில் உள்ள திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு, சூரியனுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்துவார். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்குங்க. யாரை நம்பி இருந்தீர்களோ அவர்களும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விடுவார்கள். சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருப்பதனால இந்த நிலையில் மாற்றங்களானது இருக்கும். வியாபாரிகளுக்கு பண வரவில் தடைகளானது ஏற்படுங்க. பணியாளர்களுக்கு நெருக்கடியானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு உடல் நிலையிலும் பாதிப்புகள் ஏற்படும் என்றாலுமே மார்ச் 6 முதல் ராசிநாதன் சனி பகவான் சகாயஸ்தானத்திற்கு செல்வதனால 7.5 சனி ஆண்டுகளாக அனுபவித்து வந்த நெருக்கடிகள் முடிவிற்கு வருங்க. இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்களுடைய நிலைகளானது மாறும். மேலுமே பார்த்தீங்கன்னா வீண் செலவு, அலைச்சல் என்ற இந்த ஒரு நிலைகளும் மாறுங்க. ஆதாயத்திற்குரிய வழிகளில் மட்டும் கவனத்தை நீங்கள் செலுத்துவீர். குடும்பத்திலும் குழப்பங்களானது நீங்கி தெளிவுகளானது பிறக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் சுகாதிபதியுமான செவ்வாய் பிப்ரவரி 21 வரை ராசிக்குள்ளும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதனால உங்களுடைய செயல்களில் வேகங்களானது இருக்குங்க. சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா திட்டமிடாமல் இறங்கி சங்கடத்திற்கு நீங்கள் ஆளாவீர். அதேபோல் உங்களுடைய உடல்நிலையிலும் உஷ்ணங்கள் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுங்க. வியாபாரத்தில் மறைமுக தொல்லைகளும் எதிர்ப்புகளும் தோன்றும். ஆனாலுமே இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் 6 முதல் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனும் பிப்ரவரி 20 வரை புதனும் உங்களை பாதுகாப்பார்கள். எந்த நிலை வந்தாலுமே அதை நீங்கள் சமாளித்து விடுவீர் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதற்கான சக்திகள் உங்களுக்கு உண்டுங்க. அதேபோல் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு வரவுகள் வந்தாலுமே அதற்கேற்ற செலவுகள் காத்திருக்கும். உத்தியோகத்திலும் பார்த்தீங்கன்னா வெளிவட்டாரத்திலுமே மறைமுக எதிர்ப்புகள் உங்களை பார்த்தீங்கன்னா சங்கடப்படுத்தலாம். சக பணியாளர்களினுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய நிலைகளானது ஏற்படும். வியாபார ரீதியாக திடீரென வெளியூர் பயணங்களானது ஏற்படுங்க.
குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளியும் இந்த நேரத்தில் உருவாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதேபோல் சூரியன் ராகு செவ்வாய் சஞ்சாரங்கள் உங்களுடைய நிலையில் பின்னடைவை உண்டாக்கும். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.